கூகுளை விட பெரிய கம்பெனி, கூகுளை விட நிறைய வருவாய் ஈட்டிய கம்பெனி, கூகுளை விட ரொம்பவும் பிரபலமான கம்பெனி இப்படி காணாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஒரு காலத்தில் இன்டர்நெட்னா அது இவங்க தான் அப்படின்னு இருந்தவங்க தான் பண்ண ஒரு சின்ன தப்புனால தன்னோட கிரீடத்தை கூகுள் கிட்ட தாரவாத்த யாஹூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன தான் ஆச்சு யாஹூக்கு? ஆரம்பம் முதல் அழிவு வரை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 1994 ஜெரி யங், டேவிட் ஃபிலோ அப்படின்ற 2 ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வெப்சைட்டோட டைரக்டரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் யாஹூ அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி இன்டர்நெட்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்பவுமே சின்ன விஷயம் தான். அதனால யாஹூ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சைட்டுக்குள்ள வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது அதை மேனுவலாக கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் தனியாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், நியூஸ் தனியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், என்டர்டைன்மெண்ட் தனியாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், ஃபினான்ஸ்னா அதை நீங்கள் தனியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது அந்த டைமில் ரொம்பவுமே பாப்புலரான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் லாரி பேஜ், சர்ஜி பின் அப்படின்ற இன்னொரு 2 ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்ச் டெக்னாலஜி ஒன்றில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் கூகுள் அப்படின்னு வைக்கிறாங்க. யாஹூவோட கோல் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் நிறைய நேரம் அந்த சைட்டில் இருந்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும், அது மூலமாக அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் கூகுளோட நோக்கம் அப்படி இல்லை. யூசர்ஸ்க்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தன்னோட சைட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றது தான் அவங்க நோக்கமாக வச்சுருந்தாங்க. யாஹூவை பொறுத்த வரைக்கும் தன்னோட போர்ட்டலில் சர்ச் அப்படின்றது ஒரு சின்ன ஃபியூச்சராக மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் கூகுள் சர்ச் தான் இன்டர்நெட்டோட ஃபியூச்சர் அப்படின்னு அவங்க ஆழமாக நம்பினாங்க. இந்த சின்ன சின்ன மாற்று சிந்தனைகள் தான் மொத்தத்தையுமே தலைகீழ மாத்திடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கூகுள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் அடைய ஆரம்பிக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட சர்ச் ரொம்பவுமே வேகமாகவும் ரொம்பவுமே துல்லியமாகவும் இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேஜ் ரேங்க் அல்கோரிதம் அப்படின்ற ஒரு அல்கோரிதமை பயன்படுத்துறாங்க. யூசர்ஸும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாம் எதுக்கு போய் தனித்தனியாக நம்ம கேட்டகரிஸ் பண்ணதை போய் நம்ம ப்ரௌஸ் பண்ணி தனித்தனியாக போய் பார்த்துட்டு இருக்கணும், ஆனால் நமக்கு தேவையானதை டைப் பண்ணி நம்ம டேரெக்டாக கூகுள் கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு யூசர்ஸும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2004 கூகுள் பெரிய வேல்யூபிள் கம்பெனியாக மார்க்கெட்டில் மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு தருணத்தில் தான் யாஹூ தன்னோட கிரீடத்தை இழக்கிறாங்க. யாஹூவும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க சர்ச் தான் இன்டர்நெட்டோட ஃபியூச்சர் அப்படின்ட்டு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அது எப்படியா நம்ம பிடிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஏகப்பட்ட கம்பெனிஸை வாங்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றி அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கூகுள் ஒரே ஒரு விஷயத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க, உலகத்திலே பெஸ்ட் சர்ச் இன்ஜின் அப்படின்ற பேரையும் அவங்க வாங்குறாங்க. அதே நேரத்தில் யாஹூ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, தன்னோட ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றி டிஃப்ரெண்டா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்திலும் நிலைச்சு நிற்கணும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, யாஹூ மீடியா கம்பெனி, யாஹூ சர்ச், யாஹூ மெயில், யாஹூ நியூஸ், யாஹூ ஸ்போர்ட்ஸ், யாஹூ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட சிந்தனைகளை மல்டிபிள் வேஸ்ல அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதோட விளைவு ரொம்பவுமே விபரீதமா முடிஞ்சது. 2008 கூகுள் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சது. யாஹூ ரொம்பவுமே தத்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மைக்ரோசாஃப்ட் ஒரு பெரிய ஆஃபரை யாஹூ கொடுக்குறாங்க. உங்கள் யாஹூ நாங்கள் வாங்கிக்கிறோம், எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா $44.6 பில்லியன் நாங்கள் உங்கள் யாஹூ கம்பெனியை வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஒரு பெரிய ஆஃபரை கொடுக்குறாங்க. ஆனால் யாஹூவோட போர்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் கம்பெனியை ரொம்ப குறைச்சி எடை போட்டீங்க அப்படின்ட்டு அந்த ஆஃபரை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் டெக் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான், கூகுளோட ஆளுமை பெருக ஆரம்பிச்சது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனோட காலம் பிறக்க ஆரம்பிச்சது. கூகுள் சர்ச் டாமினேட் பண்ணுறாங்க. சர்ச்னா கூகுள் தான் அப்படின்ற காலத்துக்கு வந்துருச்சு. கூகுள் ஆண்ட்ராய்டு வாங்குறாங்க, யூடியூபையும் வாங்குறாங்க. ஆன்லைன் அட்வர்டைசிங்கோட பங்கை பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது கூகுளா தான் இருக்கு. யாஹூ எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த புது இன்டர்நெட் உலகத்தில் எப்படியும் நம்ம கால் தடத்தை மறுபடியும் பதிக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. யாஹூவோட தலைமையும் மாறுது, யாஹூவோட யுக்திகளும் மாறுது. ஆனால் யாஹூவால் மறுபடியும் கூகுளில் நெருங்க கூட முடியல. கடைசி 2016 யாஹூ ஒரு முடிவு பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் கம்பெனியை விற்க போகிறோம் அப்படின்ட்டு. அவங்க சொன்ன மாதிரி அவங்க வெரிசோன் அப்படின்ற நிறுவனத்துக்கு தன்னோட கம்பெனியை விற்கிறாங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் $4.8 பில்லியன். இது மைக்ரோசாஃப்ட் கொடுத்த ஆஃபரில் தோராயமா 10ல் 1 பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்தில் இன்டர்நெட்லேயே கொடி கட்டி பறந்த ஒரு கம்பெனி இருந்த இடமே இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. இன்னுமே நிறைய இடத்துல யாஹூவை லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தி தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும், யாஹூ மெயில்ஸை இன்னுமே நிறைய பேர் பயன்படுத்தி தான் இருக்காங்க. யாஹூ ஃபினான்ஸ் வந்து ரொம்பவுமே ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா வந்து யூஎஸ்ல கருதப்படுது. ஆனால் இனிமேல் இன்டர்நெட்ல ராஜா அப்படின்லாம் அவங்க சொல்லிக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்த கூகுள் அப்படின்ற ஒரு நிறுவனம் எப்பயோ பிடிச்சிட்டாங்க. கூகுளோட நோக்கம் ஒரே விஷயமா தான் இருந்தது. யாஹூ வந்து இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்காங்க, அவங்க எப்படியும் நம்ம வந்து தோற்கடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க கருத்தில் கொள்ளல. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட யூசர்ஸ்க்கு தேவையான பதில்களை அவங்க உடனடியாக கொடுக்கணும். கூகுள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, எதுக்காக மக்கள் வந்து தன்னோட சைட்ஸ்லேயே ரொம்ப நேரம் செலவழிச்சு தனக்கான விடைகளை, தனக்கான தேடல்களை அவங்க தேடணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க ரொம்ப யோசிச்சாங்க. அதுக்காக மக்களுக்கு நம்ம விரைவான பதில்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்டோட ராஜாவா இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். என்னதான் சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 மான வேட்டையாட துரத்தின்னு போனா அந்த சிங்கத்துக்கு 1 மான் கூட கிடைக்காது. அதே மாதிரி நம்மளோட ஃபோக்கஸை நிறைய இடங்கள் நம்ம செதற விட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம் கூட நமக்கு உருப்படியாக கிடைக்காது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நான் சில வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் தெரியுற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு அதில் பார்க்குறேன்.
பார்க்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறேன். அதற்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோ. நன்றி.